தான் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல் இது. அதனால் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த சோகால் மைனாரிட்டி மெஜாரிட்டி யார் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாங்களோ அவர்களுக்கும் தெரியும் 2024 தேர்தல் காலத்தில் இது அனைத்தும் மாறும் என்பது அவர்களுக்கு. தமிழகத்தில் பாஜக கூட்டணியில் தேமுதிக, பாமக இந்த கட்சிகள் எல்லாம் வந்து இருக்கிறது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று உள்ள நிலையில் இந்த கூட்டணி எப்படி அமையும்? இதில் வந்து அதிமுகவுக்கான கதவுகள் திறக்கும் என்று மறைமுகமாக அமித்ஷா அண்ணா, கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் நேரம் இருக்குங்கண்ணா. இந்த சென்ஸ் யார் வருவாங்க, நிறைய கட்சிகளுடைய பேரெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் பிப்ரவரியினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். எல்லோரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் கூட இண்டிபெண்ட்டாக அவங்க கட்சி வளர்ச்சியை பார்ப்பாங்க, அந்த நேரத்தில் கட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் தமிழக கட்சிகளுக்கு தெரியும், பெரும்பாலும் பிராந்திய கட்சிகள் ரீஜனல் கட்சிகளுக்கு வந்து ஸ்டேட் எலெக்ஷன் முதன்மையானது, நேஷனல் எலெக்ஷன் அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேஷனல் எலெக்ஷனில் பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறது கிடையாது, காலங்காலமாக அப்படி தான் பார்க்குறோம். அதனால தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் அந்த கூட்டணி என்பது ஒரு 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 ஷேப்புக்கு ஃபார்முக்கு வரும். அதனால் பிப்ரவரி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும். இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் பிப்ரவரி முடிவுக்குள்ள நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்னா அன்னைக்கு நம்ம கூட்டணியை பற்றி பேசுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக கட்சிக்கு வந்து 20-28% வாக்குகள் இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அந்த அளவு வாக்குகள் இல்லாவிட்டாலும் அதிமுகவை பொறுத்தளவில் கடந்த முறை தேர்தலில் அதே கட்சிகளோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பாமக போன்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதே போல நீங்களும் அதே கட்சிகளுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்தளவில் ஆட்சி மாநில கட்சியினுடைய தலைவரா உங்க அணியில எந்தெந்த கட்சிகள் வர வேண்டும் அப்படின்ற நோக்கில் வந்து நீங்க காய்களை நகர்த்துறீங்க? எவ்ரி எலெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ணா. 2019 டிஃப்ரெண்ட், 2014 டிஃப்ரெண்ட், 2024 டிஃப்ரெண்ட். 2024 ஏன் டிஃப்ரெண்ட்னா, எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்கள் திரும்ப வரப்போறாங்க, அனைவருக்கும் தெரிந்த தேர்தல். எங்களை பொறுத்தவரை யாரையும் நாங்கள் இழுக்க போவது கிடையாது. அந்த இழுக்கிறங்கிற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு அது பொருந்தாதுங்கண்ணா. காரணம், யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, யார் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் நம்மளோடு பயணம் பண்றாங்க. நேற்று கட்சி அலுவலகம் திறப்பு விழாவில் பார்த்தீங்க, சில கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்மளோடு பங்கேற்று இருந்தாங்க. மற்றபடி என்ன பேசுகிறோம், அவங்க என்ன கேட்குறாங்க, அதற்கெல்லாம் நேரமும் காலமும் இருக்குன்னா நாம் யாரையும் வலுக்கட்டாயமாக இழுக்கின்ற வேலை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே செய்யாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே வேறு. அதனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்க்கணும். உங்களை பொறுத்தவரை மாநில தலைவராக எந்தெந்த கட்சிகளுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்தால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற எண்ணம்? நான் உதாரணத்துக்கு நான் திமுக கூட்டணி எடுத்துக்கிறேங்கண்ணா. இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தவரை நம்பர்ஸில் கட்சி இருக்காங்க, ஆனால் நெரட்டிவ்ல ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்கிட்ட 10 கட்சி இருக்கிறாங்க, 12 கட்சி இருக்கிறாங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம். இந்த தேர்தல் அது கிடையாதுங்கண்ணா. இந்த தேர்தலை பொறுத்தவரை இது ஒரு பெரிய நெரட்டிவ் இருக்கக்கூடிய தேர்தல். மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார். ஆனால் கூட்டணி பலம், நம்பர், இத்தனை கட்சிகள் இருக்கிறாங்க, அது இந்த தேர்தலுக்கு அது பொருந்தாதுங்கண்ணா. மேபி ஒரு தொங்கு பாராளுமன்றத்திற்கு அல்லது எந்த கட்சி வரும்னு தெரியாது, ஒரு 20 எம்பி முக்கியம், 10 எம்பி முக்கியம், 2 எம்பி முக்கியம், அந்த நிலைமை வேறு. ஆனால் இந்த நிலைமையை பொறுத்தவரை நம்முடைய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், நாட்டு மக்களுடைய மனநிலை என்டிஏ 400 சீட்டுகளை தாண்டும், பாரதிய ஜனதா கட்சி 370 தாண்டும். அதனால் இதில் வந்து நம்பர் கேம் கிடையாதுங்கண்ணா. இதில் வந்து நெரட்டிவ் மட்டும்தான். லார்ஜர் நெரட்டிவ் என்ன, மோடி அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும் என்று. கடைசியாக பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறனால இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயினிலிருந்து வந்திருக்கிறாங்க, 10 நாட்கள் கழித்து வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட காலையில் சொன்னாங்க, 3440 கோடி ரூபாய் நாங்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு. அண்ணே, முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், தமிழகத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த நிறுவனத்தினுடைய எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டுக்காக ஸ்பெயினுக்கு போய் கையெழுத்து போட்ட முதலமைச்சர் இந்திய அரசியல் வரலாற்றில் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி, புதுசாக எந்த கம்பெனியும் கிடையாதுங்கண்ணா. அது முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயினில் அந்த ரோக்கோ அப்படிங்கிற கம்பெனியோடு கையெழுத்து போடும் பொழுது இங்கே ஈரோட்டில் இருக்கக்கூடிய ரோக்கோ பார்த்தீங்கன்னா பொல்யூஷனுக்காக நோட்டீஸ் கிடைச்சது. அதனால் புதிதாக எதுவும் இல்லை. இருக்கக்கூடிய கம்பெனிகள் அவங்களுடைய சைக்கிளிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கம்பெனியுமே அவங்களுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சைக்கிள் வச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் இருக்கிற கம்பெனி எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்து அதிமுகவிற்கான கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அனைத்து கட்சிகளுக்குமாகத்தான் அந்த கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் என்று விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.